நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, பெரிய வியாழனாகிய இன்று இயேசு ஏற்படுத்திய இரு மாபெரும் அருட்சாதனங்கள் நற்கருணை மற்றும் குருத்துவம். இவற்றை நினைவு கூறும் இம்மகிமை பொருந்திய புனித நன்னாளிலே இவ்வாராதனை வழிபாட்டிற்கு மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரையும் இவ்வாராதனைக்குரிய நற்கருணை நாதரின் இனிய நாமத்தில் உதகை பிங்கர் போஸ்ட் புனித குழந்தை தெரேசா பணித்தல ஜெபக்குழு உறுப்பினர்கள் மற்றும் இறை சமூகம் சார்பாக வாழ்த்துகின்றோம். கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்வனைத்தின் ஊற்றும் உச்சியுமாக விளங்குகின்ற நற்கருணை நாதர்தாம் நம் ஒட்டுமொத்த வாழ்வின் துணை. யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று சொன்ன ஆண்டவரின் மாறாத பாசத்தில் இணைய நம்மையே நாம் அர்ப்பணிப்போம்.
ரோமையர் 8 இறைவசனம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். நாம் அனைவரும் ஆண்டவரின் பிள்ளைகள். உறுதி பூசுதல் அருட்சாதனத்தால் தூய ஆவியாரின் கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்பப்பட்டிருக்கின்றோம். அதே ஆவியாரின் துணை வேண்டி மன்றாடுவோம். ஆதியிலே தண்ணீர் மீது அசைவாடிக் கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவரே, யோர்தான் ஆற்றில் இயேசுவின் தலைமேல் புறா வடிவில் வந்து இறங்கியவரே, திருச்சபை பிறந்த பெந்தகோஸ்து நாளில் மாதாவின் மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் வந்து புதிய ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்த ஆவியானவரே, இதோ ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த புனித நாளிலே நாங்கள் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் இறைவார்த்தை வாசிக்கவும் விண்ணப்பத்தை உள்ளத்திலிருந்து ஏறெடுக்கவும் எம்மை வழிநடத்தும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அவளை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. அவளை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித் தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே.
நமக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8 தொடங்கி 9 முடிய. ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். இறைவன் தன்னை நற்கருணை வடிவில் முழுமையாய் இப்பலிப்பீடத்தில் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் இவ்வேளையில் நம் பாவங்களை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு திருப்பாடல் 51 வாசிக்க நாம் அனைவரும் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம், இரக்கமாயிரும் என்று பதிலளிப்போம். கடவுளே, உமது பேரன்பிற்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம், இரக்கமாயிரும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பில் உம் நீதி வெளிப்படுகின்றது, உம் தண்டனை தீர்ப்பில் உம் நேர்மை விளங்குகின்றது. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம், இரக்கமாயிரும். இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே, மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம், இரக்கமாயிரும். ஈசோ புள்ளினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொளியிலும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளெல்லாம் துடைத்தருளும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம், இரக்கமாயிரும். கடவுளே, துயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தருளும். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உம் தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கியருளும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம், இரக்கமாயிரும். 1 தெசலோனிக்கர் 5ஆவது அதிகாரம் 16 முதல் 18 முடிய. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாத இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். அன்பானவர்களே, இஜூபிலி ஆண்டில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணித்து கொண்டிருக்கும் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்கவும், இடைவிடாது ஜெபிக்கவும், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லவும் அழைக்கப்படுகின்றோம். பிறந்த நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும்
இறைவன் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நமது வெற்றியில், தோல்வியில், வீழ்ச்சியில், எழுச்சியில், நோய் நோக்காடுகளில், இடர்பாடுகளில், கவலை கண்ணீரில், கடன் பிரச்சனையில், மகிழ்ச்சியான நேரங்களில், சோதனை வேளைகளில், பணி வாழ்வில், குடும்ப வாழ்வில் ஒற்றுமையிலும் பிரிவிலும் இறைவன் நம்மோடு பயணித்திருக்கின்றார். ஒரு நிமிடம் மௌனமாக இறைவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை ஏறெடுப்போம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை. புவநிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை. அலைக்கடல் அலைந்து போகின்ற வரையில், அலைக்கடல் அலைந்து போகின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. தனிமரமாக இருந்த என்னை தனிமரமாக மாற்றிய உம்மை. தனிமரமாக இருந்த என்னை தனிமரமாக மாற்றிய உம்மை. திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கி பாடுவேன் நன்றி. இன்னிசை முழங்கி பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 26 தொடங்கி 28 முடிய. அவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவிலே மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 84 வசனம் 10. வெற்றி இடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. இன்று ஆண்டவரோடு தங்குவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவரோடு உரையாடுவதற்கு, அவரின் தெய்வீக பிரசன்னத்தை அனுபவிப்பதற்காக வந்திருக்கின்றோம். திருப்பாடல் 34:8 இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் என்று. நற்கருணை நாதருடைய அடைக்கலத்தில் இந்த 1 மணி நேர ஆராதனையை செலவு செய்ய வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும், உலகம் முழுவதிலும் இருந்து இந்த ஆராதனை வழிபாட்டை பார்த்து ஆண்டவரில் இணைந்து கொண்டிருக்கும், மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் உதகை மறை மாவட்டம் ஃபிங்கர் போஸ்ட் புனித தெரேசன்னை ஆலய இறை சமூகத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறுதி ராவுணவின் போது, அந்த பெரிய வியாழன் அன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதர் 2 மாபெரும் அருட்சாதனங்களை ஏற்படுத்தினார். ஒன்று நற்கருணை, 2வது குருத்துவம். நற்கருணை பேழையில் கடவுள் மனிதர் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கின்றார். திருவெளிபாடு 21வது அதிகாரம் 3வது வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். கடவுளின் உறைவிடம் மனிதன் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருக்கிறார். இந்த தெரேசன்னை ஆலயம் பழங்கால ஆலயம். இதனுடைய படிப்பீடமானது எவ்வளவு அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த படிப்பிடத்தை நாம் மாற்றி அமைக்கவில்லை. நற்கருணை நாதர் பிரசன்னமாயிருக்கிற அந்த நற்கருணை பேழைக்கு கீழே அழகான அந்த லத்தீன் வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறிவீர்கள். எச்சே தபர்னாக்குலும் தேயிக்கும் ஓம்னிபுஸ். நான் சொன்ன திருவெளிபாடு ஆகமம் 21:3வது வசனத்தை தான் இங்கே பதித்திருக்கின்றார். கடவுள் இந்த நற்கருணை பேழையிலே மனிதர்களாகிய நம் மத்தியிலே அவர் உறைந்து இருக்கின்றார், பிரசன்னமாய் இருக்கின்றார். அவருடைய பிரசன்னத்தை தான் இந்த ஆராதனை வேளையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம்.
என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்கருணை தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் மையமாக, ஊற்றாக, உயிராக, அடித்தளமாக இருக்கின்றது. நற்கருணை ஆண்டவரால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நற்கருணை ஆண்டவரால் தான் இந்த உலகம் பூராவும் பரவி இருக்கிற கத்தோலிக்க திரு அவையானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அருட்சாதனங்களிலே நற்கருணை அருட்சாதனம் முதன்மையான இடத்தை வகிக்கிறதாக இருக்கிறது. அருட்சாதனங்களின் அருட்சாதனம் என்று அழைக்கப்படுகிறது. யூக்கரிஸ்ட் இஸ் கால்ட் தி சாக்ரமெண்ட் ஆஃப் சாக்ரமெண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. என் அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திரு அவையிலே நற்கருணை ஆண்டவரை நாம் பெற்றிருப்பதன் காரணமாக தான் இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கிறதுனால்தான் மத்தேயு நற்செய்தி கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று நற்கருணை ஆண்டவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் இந்த கத்தோலிக்க திரு அவையிலே எத்தனை அதிசயங்கள், எத்தனை அற்புதங்கள், எத்தனை விடுதலை நடந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவரை இந்த நேரத்தில் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோவான் 6:51 ஆண்டவர் சொல்லுவார், வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். ஆகவே நற்கருணை வாழ்வு தரும் அருட்சாதனமாக, அன்பின் அருட்சாதனமாக, தியாகத்தின் அருட்சாதனமாக, ஒற்றுமையின் அருட்சாதனமாக, விடுதலையின் அருட்சாதனமாக, நம் கண்ணீரை துடைக்கிற அருட்சாதனமாக, கவலையை போக்குகிற அருட்சாதனமாக நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவருக்காக, இந்த நற்கருணை அருட்சாதனம் என்ற மாபெரும் கொடைக்காக தந்தையாகிய கடவுளுக்கு நாம் கோடான கோடி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, நற்கருணையும் குருத்துவமும் பின்னி பிணைந்த அருட்சாதனமாக, இரண்டர கலந்திருக்கிற அருட்சாதனமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நற்கருணை இல்லை என்றால் குருத்துவம் இல்லை, குருத்துவம் இல்லை என்றால் நற்கருணை இல்லை. ஆண்டவர் தாயின் கருவிலே பெயர் சொல்லி ஒவ்வொரு மகனையும் அவருடைய பணிக்காக அழைத்திருக்கின்றார். குருத்துவம் என்பது மாபெரும் கொடை, கடவுளால் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கொடை. அதே போல குருத்துவம் இறை மக்களால் கடவுளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கொடை. A priest is a gift from God to people and gift from people to God. உங்களிலிருந்து குருக்களை ஆண்டவருக்கு என்னவா கொடுத்திருக்கிறீர்கள்? காணிக்கையாக, கொடையாக கொடுத்திருக்கிறீர்கள். கத்தோலிக்க மறைக்கல்வி 1563 சொல்லுகிறது, குருத்துவ அபிஷேகத்தின் வழியாய் குருவானவர் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக மறு கிறிஸ்துவாக வாழ செயல்பட அழைக்கின்றார். ஒவ்வொரு குருவானவரும் முதலிலே நற்கருணையை என்ன செய்ய வேண்டும்? வாழ்வாக்க வேண்டும்.
வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு குருவினால் தான் நற்கருணை நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. ஒரு தாய் ஒரு குழந்தையை 10 மாதம் சுமந்து ஒரு முறை ஈன்றெடுக்கிறார். ஆனால் ஆண்டவரால் மறு கிறிஸ்துவாக வாழ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குருவானவரும் அபிஷேகம் செய்யப்பட்ட தன்னுடைய பரிசுத்த கரங்களினால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்வாரி திருப்பலியிலும் நற்கருணைநாதரை பிரசவித்து, இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர், இது ஆண்டவருடைய உடல், ஆண்டவருடைய ரத்தம் என்று இறைமக்களுக்கு கொடுக்கிற ஒரு மாபெரும் பொறுப்பை, ஆசீர்வாதத்தை குருவானவர் பெற்றிருக்கின்றார். எனவே குருக்கள் இல்லை என்றால் நற்கருணை இல்லை. எனவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவருக்காக இந்த மாபெரும் அருட்சாதனம் நற்கருணைக்கும் மாபெரும் அருட்சாதனமாக குருத்துவத்துக்கும் நன்றி சொல்ல. குருத்துவத்திலே பொது குருத்துவம் இருக்கிறது, தனி குருத்துவம் இருக்கிறது. நாம் பெற்ற திருமுழுக்கின் வழியாக நீங்கள் எல்லாரும் நானும் சேர்ந்து ஆண்டவருடைய பொது குருத்துவத்திலே என்ன செய்கிறோம்? பங்கு கொள்கிறோம். அதனால்தான் இறை வார்த்தையிலே நீங்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லப்படும். அதே சமயத்தில் குருக்கள் விசேஷ விதமாய் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரால் அப்போஸ்தலர்களுக்கு அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டவருடைய திருப்பணியை உலகெங்கும் சென்று ஆற்ற அவருடைய தனி குருத்துவத்திலே பங்கெடுக்க அழைக்கப்படுகிறார். என் அன்புக்குரியவர்களே, குருத்துவ மாண்பு மேன்மை உயர்ந்தது. குருவாக அபிஷேகம் செய்யப்பட ஒவ்வொரு குருவானவரும் என்ன செய்ய வேண்டும்? கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இது யாருக்கும் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தி குருக்களை தனிப்பட்ட பணிவாழ்வுக்காக அழைக்கிறார். ஒரு 3 காரியங்களை குருத்துவத்தை பற்றி, குருக்களை பற்றி சொல்கிறேன். முதலில் என் அன்புக்குரியவர்களே, a priest is a benefactor. அப்படின்னா குரு என்பவர் ஒரு உபகாரி. நாம் உதவியை யாரிடம் கேட்போம்? நன்றாக இருக்கிற மக்களிடத்திலே இருப்போம். உபகாரிகள் பல விதங்களிலே நமக்கு. அதே போலதான் ஒவ்வொரு குருவானவரும் ஒரு உபகாரியாக இருக்கின்றார் இல்லையா? மணிமேகலையின் அட்சய பாத்திரம் கேள்விப்பட்டு அதில் எடுக்க எடுக்க என்ன வந்து கொண்டிருக்கும்? உணவு குறையாமல். அதே போலத்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட குருக்களின் கரங்கள், அவருடைய கரங்களிலிருந்து ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் மக்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. வற்றாத அட்சய பாத்திரமாக ஆசீர்வாதம், திருவருட்சாதனங்கள், எத்தனை திருவருட்சாதனங்கள், எத்தனை திருவழிபாடுகள், எத்தனை திருப்பணிகள். ஆகவே அந்த குருக்களின் கரங்களில் இருந்து மக்களுக்கு ஆசீர்வாதமும் ஜெபத்தின் வழியாக திரு வழிபாடுகளை நிறைவேற்றுவதன் வழியாக கிடைக்கிறது. ஆண்டவரிடமிருந்து விசேஷ விதமாக அருளையும் ஆசிரையும் அத்தனை கொடைகளையும் வாடி வழங்குகிற ஒரு அட்சய பாத்திரமாக ஆண்டவருடைய கரத்திலே செயல்பட குருக்கள் அழைக்கப்படுகிறார். So a priest is a benefactor, a priest is a beggar. ஒரு குருவானவர் யார் தெரியுமா? அவர் ஒரு யாசகம் செய்பவர். ஆண்டவரிடத்துல, அப்பா, தகப்பனே, இயேசுவே, தந்தையே, தூய ஆவியானவரே, மூவரு இறைவனே, இதோ எங்களுடைய மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, நோயிலிருந்த சுகத்தை கொடுங்க, குடும்பத்தில் ஒற்றுமையை தாருங்க, ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தாருங்க, வேலை வாய்ப்பை கொடுங்க, பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை கொடுங்க.
நல்ல பிள்ளை பேற்றை கொடுங்க. ஏழைகளையும் அனாதைகளையும் கைவிடப்பட்டவர்களை ஆசீர்வதிங்க என்று ஆண்டவரே, தகப்பனே என்று இறைஞ்சு இறைஞ்சு கொடும் ஆண்டவரே என் மக்களுக்காக என்று ஒரு யாசகம் செய்து ஆண்டவரிடம் பெற்று தருகிற ஒரு பணியாளன். So a priest is a beggar. A priest is a bridge. ஒரு குருவானவர் என்பவர் ஒரு பாலமாக இருக்கிறவர். என்ன பாலம்? ஆண்டவருக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து ஆண்டவரிடத்தில் மக்களுக்காக பரிந்து பேசி கடவுளையும் மக்களையும் இறை மக்களையும் இணைக்கிற ஒரு பாலமாக ஆண்டவருடைய கருத்துக்களை, ஆண்டவருடைய எண்ணங்களை வார்த்தை வடிவிலே மக்களுக்கு கொண்டு சென்று விலகிச் செல்லுகிறவர்களையும் தள்ளி நிற்கிறவர்களையும் இறை மக்கள் எல்லாரையும் கடவுளோடு இணைக்கிற ஒரு பாலமாக ஒரு குருவான். இதன் மதிப்பு தெரிந்தவர்கள் குருக்களை குறை கூற மாட்டார் இல்லையா? இதன் மதிப்பு தெரிந்தவர்கள் குருக்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார்கள், ஆண்டவரை ஆராதிப்பார்கள், குருக்களுக்காக ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பார். எனவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாபெரும் அருட்சாதனமான நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடையாய் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே பெரிய வியாழ நாள் அன்று ஆண்டவர் ஏற்படுத்திய இருவரும் மாபெரும் அருட்சாதனங்களுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லும். இந்த இரண்டு அருட்சாதனங்களும் இல்லை என்றால் ஆண்டவரின் இந்த அருளையும் ஆசிரையும் பெற்று நாம் விடுதலை வாழ்விலே பயணிக்க முடியாது. இந்த ஜூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் பயணிகளாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி எதிர்நோக்கின் பயணிகளாக ஒற்றுமையோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்றால் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய உடன் இருப்பு நமக்கு தேவை இல்லையா? யோவான் நற்செய்தி 15:5 நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளை. ஒருவன் என்னுள்ளும் நான் அவனும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி தருவான். என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவரிடத்துல பேசும், ஆண்டவரே, நற்கருணை நாதரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க இல்லை என்றால் என் வாழ்வு வெறுமை அப்பா. ஆகவே நீங்கள் என்னோடு கூட இருக்கணும். நாங்களும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருக்கணும் என்று நன்றி சொல்லி ஜெபிப்போம். குருத்துவ அருட்சாதனத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். குருக்களுக்காக, உலகமெங்கும் இருக்கிற குருக்களுக்காக நாம் விசேஷமாய் ஜெபிப்போம். அவர்களை மதிப்போம், அவர்களுக்கு மரியாதை கொடுப்போம். அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்துல நன்றி சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு என்றும் வாழ்த்து பெறுவாராக. நற்கருணை நாதருக்கே மகிமை, ஆராதனை. கிறிஸ்து இயேசு தன்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து ஓடிய பவுலடியாரை போல உடல் நலம் தேறி வருகின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் ஏனைய திரு அவை தலைவர்களும் இறை மக்களும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் துடிப்புடன் செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆள் பார்த்து செயல்படாத அன்பிறைவா, எல்லாருக்கும் எல்லாம் பெற எம் நாட்டு தலைவர்கள் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காமல் மனித நேயம் கொண்டு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடவும், நாட்டில் அமைதி நிலவவும், மக்களிடையே சமத்துவம் காணவும், ஏழைகள், அனாதைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், கைவிடப்பட்டோர் மற்றும் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார் என்கிற திருப்பாடல் வரிகளின்படி
துயருறுவோரின் துயர் நீங்கவும், வறியோரின் வறுமை விலகவும், பிணியிற்றோரின் பிணி நீங்கவும், நோயுற்றோர் நலம் பெறவும், தேவையில் இருப்போரின் தேவைகள் உம்மால் சந்திக்கப்படவும், யார் யாரெல்லாம் எதற்காக வேண்டுகிறார்களோ அவையெல்லாம் நிறைவேற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளங்களை வாரி வழங்கி உள்ளங்களை நெறிப்படுத்தும் இறைவா, இச்சமுதாய முன்னேற்றத்தில் உறுதுணையாக இருக்கும் இளையோரை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் இத்திருச்சபையின் வருங்கால தூண்களாக மாறவும், எம் பணித்தளத்திலும் உலகிலும் உள்ள சிறுவர்கள், பெரியோர், முதியோர் அனைவரையும் ஆசீர்வதித்து ஆட்கொண்டு வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உலகெங்கும் மாதா தொலைக்காட்சி வழியாக நற்செய்தியை சுமந்து செல்லும் மாதா தொலைக்காட்சி பொறுப்பாளர்களுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். நற்கருணை நாதரே, நீரே மாதா தொலைக்காட்சியின் தொடர் வளர்ச்சியில் துணை நின்று காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சொந்தங்கள் நம்மை விட்டு போகலாம், உறவுகள் நம்மை உதாசீனப்படுத்தி நம்மை விட்டு விலகி போகலாம். பல சமயங்களில் தனிமை, எனக்கு யாருமில்லையே என்ற உணர்வு, இத்தகைய சூழ்நிலைகளிலெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தை யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 1-2 வசனங்கள். உள்ளம் கலங்க வேண்டாம், என் மீது நம்பிக்கை வையுங்கள், என் தந்தையிடத்திலே நம்பிக்கை வையுங்கள் என்று. ஆண்டவர் நமக்கு அன்பராக இருக்கிறார், நண்பராக இருக்கிறார், நோயிலே மருந்தாக மருத்துவராக இருக்கிறார். யாருமில்லையே என்ற கவலையை நீக்கி, மகனே மகளே நான் இருக்கிறேன், கலங்காதே என்று சொல்லுகிறார். இந்த பாடலை பாடி பொதுவான கருத்துக்களுக்காக ஜெபிக்க நாம் கடந்து செல்வோம். யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான், அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான், ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதான், என்னை ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான், என்னை குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான். ஆராதனை ஆராதனை இயேசுவே,
ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 1 மணி நேர ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் விசேஷ விதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகிறோம். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய பிரசனத்திலே நாளும் எங்களை நிறுத்தி எல்லாவித வியாதி வருத்தங்களிலிருந்தும் சோதனை இன்பத் துன்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு தொடர்ந்து இருந்து எங்களை ஆசீர்வதி. இந்த மாதா தொலைக்காட்சியை உலகமெங்கும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையிலே ஆண்டவரை பார்த்து உடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாருடைய வாழ்விலும் நீர் வந்து தங்கும் ஆண்டவரே. வேதனையிலே, பொல்லாப்பிலே, இடர்பாடுகளிலே, பிரச்சனைகளிலே ஆண்டவரே, மன குமரலிலே, மன அழுத்தத்திலே, போராட்டத்திலே, கடன் பிரச்சனையிலே, கவலை கண்ணீரிலே நீர் எங்களோடு இருந்து காத்துக்கொள்ளும்படி மன்றாடுகிறோம். திருத்தந்தையை ஆசீர்வதிங்க அப்பா. அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து பழைய வாழ்வுக்கு திரும்ப நீர் பொறுப்படுத்திக் கொள்ள. எங்கள் மறை மாவட்ட ஆயரையும் எல்லா குருக்களையும் துறவரத்தார் அனைவரையும் எல்லா இறை மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். தேற்றுகிற ஆண்டவராக, சுகம் கொடுக்கிற ஆண்டவராக, விடுதலை தருகிற ஆண்டவராக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மாதா தொலைக்காட்சி அருட்தந்தையர்களையும் பணியாளர்களையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உலகெங்கும் இந்த நற்செய்தியை சுமந்து செல்லுகிற அவருடைய வாழ்க்கையில நீ துணையாக வாரும். ஏழைகளையும் அனாதைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் ஆண்டவரே, திக்கற்றவர்கள் ஆண்டவரை, புலம் பெயர்ந்து வாழ்கிறவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, ஒருவரும் உம்மை விட்டு பிரியாதபடிக்கு நீர் எங்களோடு வந்து தங்கும். அன்னை மரியே, இறைவனின் மாதாவே, தேவ தாயே, அண்டி வந்தோரின் அடைக்கலமே, பாவிகளின் தேற்றரவே, எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா. குழந்தை தெரசம்மாளே, எங்களுக்காக பரிந்து பேசுங்க. நாங்கள் என்றும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாமல் என்னாலும் தொடர்ந்து எங்களுடைய வேதனை, பொல்லாப்புகள், இன்ப துன்பங்களில் உம்மை தொடர்ந்து ஆராதிக்கிற மக்களால் நற்கருணை நாதரை எங்கள் வாழ்வின் மையமாக வைத்து தொடர்ந்து வாழ எங்களுடைய வாழ்க்கையின் பயணம், தொடர் பயணம், எதிர்நோக்கின் பயணம் அர்த்தமுள்ள பயணமாக இருக்க எங்களோடு நீ தங்கும். ஆசீர்வதியும். ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரும்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.